ஆசைப்பட்டதுதான் தப்பு. இதான் முன்னாடியே நான் சொன்னேன், இதெல்லாம் சரி வராதுன்னு. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா நான் இருந்தாலே போதும். அதுக்கு மேல நான் யோசிக்கிறதே தப்புதான். விடு, நான் போய் பாத்திரம் எல்லாம் கழுவி வைக்கிறேன். அவ சொல்லிட்டு போறத கேட்டீங்களா மாமா? அவ மனசுல எவ்வளவு வருத்தப்படுறான்னு உங்களுக்கு புரியுதா? சின்ன வயசுல எங்க அப்பான்னு ஒரு ஆள் கூட இருந்தப்ப நாங்க சந்தோஷமா இருந்ததே கிடையாது மாமா. அந்த ஆள் எங்களை பத்தி கவலைப்பட்டதும் இல்ல. என்ன படிக்கிறோம், என்ன பண்றோம், சாப்பிட்டோமா, தூங்குனோமா, எதையுமே கேட்டதில்ல. எங்க அம்மா தான் எங்களுக்காக படாத பாடுபட்டாங்க. அவங்க கஷ்டத்தை பார்த்து நாங்க தினம் தினம் அழுதுருக்கோம். எங்க அம்மா ஆசையெல்லாம் நானும் தேனும் போற இடத்துலயாவது சந்தோஷமா வாழணுங்கிறதுதான். ஆனா அதுவும் நடக்கலல்ல. கல்யாணத்துக்கு அப்புறமாவது தேன்மொழி நிம்மதியா இருப்பான்னு நினைச்சோம். ஆனா அவ ஆசையெல்லாம் மனசுக்குள்ள போட்டு போட்டி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறா மாமா. லைஃப் ஃபுல்லா அவ இப்படியே நடிக்கணுமா மாமா? உங்களை மாதிரி ஒரு நல்லவரை தேனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா புருஷன் நல்லவரா இருந்தா மட்டும் பத்தாது. எந்த நேரத்திலயும் அவளை விட்டு கொடுக்காம ஆதரவா இருக்கணும். ஆனா அது உங்ககிட்ட இருந்து அவளுக்கு கிடைக்காதுல்ல. என் அக்கா காலத்துக்கும் இப்படியேதான் இருக்கணுமா மாமா? இப்போ நடந்தது சரின்னு சொல்ல வரல மீனாட்சி, தப்புதான். தேனு இதால எவ்வளவு காயப்பட்டிருப்பான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் ஏன் மாமா இப்படி? வேற வழி இல்லம்மா. கூட்டு குடும்பத்துல பெரியவங்க சொல்றத கேட்டுதான் ஆகணும். இல்லனா அந்த குடும்பமே சதறி போயிடுமா. அப்பத்தா சின்ன வயசுல இருந்து எங்களுக்காக எவ்வளவோ பண்ணிருக்காங்க. அதுக்காக அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணுமா? நாங்க ஒண்ணு குழந்தைங்க இல்ல மாமா. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அதை தாண்டி பாட்டி போயிட்டு இருக்காங்க. என்னால தேனு மாதிரி எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்க முடியாது. இதுக்கு மேலே அக்காவை கஷ்டப்படுத்தினா நான் வேற மாதிரி தான் முடிவெடுக்க வேண்டியிருக்கும். தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. என்ன மாமியார் மருமகளும் ஒரே சிரிப்பும் பேச்சுமா இருக்கு? என் மருமகளும் நானும் பேசிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள 1000 இருக்கும். இதுல உனக்கு என்னடா பிரச்சனை? மா, இதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. உன் மாமியாருக்கு தெரிஞ்சாதான் பிரச்சனை. அதெல்லாம் நாங்க சமாளிச்சுக்கிறோம். நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? அது ஒண்ணு இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்ததுல இருந்து மீனாட்சி ரொம்ப கஷ்டப்படுறா இல்லையா, அதான். ஓ, ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுதுதான். அது ஒண்ணு இல்லம்மா, மீனாட்சிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். நீங்க வராம இருந்தாலே எனக்கு பெரிய ஹெல்ப் தான். இப்ப நீ அப்படித்தான் சொல்லுவ. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து நான் கஷ்டப்பட்டேன், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணியான்னு என்னையவே கேட்ப. அப்படிலாம் நான் கேட்கவும் மாட்டேன். இந்த பஞ்சாயத்தே வேணாம் ஜாமி. குடு, நானே சுத்தம் பண்றேன். குடு, சுத்தம் பண்ணி கொடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். குடுங்கிறேன், குடு. மீனாட்சி, நீ கொடுத்து வச்சவம்மா. உங்க மாமாலாம் எனக்கு ஒரு நாள் கூட உதவி பண்ணதே கிடையாது. அப்படி சொல்லுமா, அப்பயாவது அவளுக்கு என் அருமை புரியட்டும். அத்தை, மாமா உங்க விருப்பம் இல்லாமயே உங்க கழுத்துல தாலி கட்டினாரு. சொந்தக்காரங்க முன்னாடி திருட்டுத்தனமா ஒண்ணு தாலி கட்டலையே. அந்த விதத்துல பார்த்தா நீங்க தான் அத்தை கொடுத்து வச்சவங்க. என்னம்மா நீ அவ கூட சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்க? ஏண்டா, அந்த புள்ள சரியா தானே சொல்லுது? நல்லா மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க அத்தை. இப்ப என்ன, என்னை அட்டாக் பண்ணிட்ட, நான் சோகமானும் அவ்வளவுதானே? ஆயிட்டேன், போ. இந்த வீட்டுல முத வாரிச என் பேத்தி தேவிதான் பெத்தெடுக்கணும், புரியுதா? அதுக்கு முன்னாடி எவளாவது முழுகாம வந்து நின்னிய தொலைச்சு போடுவேன். தொலைச்சி எத சுருக்கு போய் வாப்பதா? டேய்,
உன் விளையாட்டெல்லாம் இத்தோட நிறுத்திக்க. அவ கழுத்துல தாலிய கட்டாதேன்னு சொன்ன, நீ கொட்டிட்ட. அதே மாதிரி இப்ப ஜோடி சேரக்கூடாதுன்னு சொல்றேன். இதையாவது ஒழுங்கா கேளு. அது என்னமோ தெரியல அப்பத்தா, நீ சொல்ற மாதிரி தான் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நடக்கிறது என்னமோ நீ சொல்றதுக்கு ஆப்போசிட்டா தானே நடக்குது. நடந்துச்சு, கொன்னே போட்டுருவேன். சரி சரி, அதுக்கே அருவாளை தூக்கிட்டு அருள் இந்த மாதிரி நிக்கிற? தோட்டத்துல போய் நல்ல தலைவாழையா வெட்டி எடுத்துட்டு வா. எனக்கு எதுக்கு அப்பத்தா தலைவாழை இலையெல்லாம்? நான் எப்பவும் போல பிளேட்லயே சாப்பிட்டுக்கிறேன். நீ தலைகீழ நின்னாலும் உனக்கு தலைவாழை இலையில எல்லாம் போட மாட்டேன். அப்ப யாருக்கல? ஓஹோ, செத்து போனவன் வீட்டுக்காரர் விருந்துக்கு வராரா? ஏய், இல்ல அப்பத்தா, தாத்தாவோட திதி கூட இப்படி இலை போட்டு படையல் வச்சது இல்லையே, அதான் கேக்குறேன். டேய், வா, வா. வெட்டியா பேசிட்டு நிக்காம போய் தலைவாழையா வெட்டி எடுத்துட்டு வா போ. பயங்கர பில்டப்பா இருக்கு அப்பத்தா. அந்த விருந்தாளி யாருன்னு நானும் இன்னைக்கு பார்க்கத்தானே போறேன். சரி, அதை கொடு. வா, போடா. என்ன சமையல் வேலை எல்லாம் ஆச்சா? ம், விருந்தாளி வந்த உடனே சாப்பாடெல்லாம் போட்டுருவியல்ல? ஆயிடுச்சு அத்தை, ஆயிடுச்சு, பரிமாறிடலாம் அத்தை. பாட்டி, யார் அந்த விருந்தாளி? ஆ, எந்த ஊருக்காரங்க? இப்படி கேட்டா நான் சொல்லிடுவேனா? இவ்ளோ வேலை செஞ்சிருக்கோம், யாருக்காகன்னு தெரிஞ்சுக்க கூடாதா? விருந்தாளி வர்றப்போ பார்த்து தெரிஞ்சுக்க.